வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தேர்வு எழுதியிருப்பீங்க. அதாவது மெட்ராஸ், சென்னை மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கான தேர்வு 5ஆம் தேதி எழுதியிருந்தீங்களா? ஸோ 5ஆம் தேதி எழுதின தேர்வுக்கான ரிசல்ட் இன்னும் வெளியாகலை. ஸோ அதற்கான அப்டேட் அப்படின்றத நம்ம ரெக்யூர்மெண்ட் போர்டுக்கு கால் பண்ணி கேட்டோம். ஸோ என்ன தேர்வு அப்படின்றத தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா இதில் நிறைய நோட்டிஃபிகேஷன், நிறைய தேர்வு அப்படின்றது கண்டினியூவாக வருது. 5ஆம் தேதி இதுக்கு முன்னாடி நீங்கள் 5ஆம் தேதி தேர்வு எழுதியிருப்பீங்க. அது சென்னை மற்றும் மதுரை கோர்ட்டுக்கான எக்ஸாம். ஸோ அந்த தேர்வுக்கு ரிசல்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கான அப்டேட் என்ன அப்படின்றது நம்ம கோர்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ கோர்ட்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க அதற்கான முழுமையான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவிலேயே அது சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான தகவல் கொடுத்தாங்க. மினிமம் ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸில் அதற்கான அஃபிஷியல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய நண்பர்கள் நம்ம இப்போ ஹால் டிக்கெட் வந்துருச்சு, இது ஏதாவது ஒரு அப்டேட் அப்படின்னு போடும்போது அந்த 5ஆம் தேதி நடந்த தேர்வு என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம விசாரிச்சுட்டு ஒரு வீடியோ போடுறோம். மினிமம் ஒரு 10 டேஸில் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் வேறு தேர்வுகளுக்கு, அதாவது இப்போ பாண்டிச்சேரிக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த தேர்வுக்கு நீங்கள் ஒரு வேளை எலிஜிபிளாக இருந்து நீங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற நபராக இருந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு நீங்கள் கண்டினியூவாக படிங்க. நமக்கு முடிஞ்ச தேர்வுக்கு ரிசல்ட் அப்படின்றது கூடிய விரைவிலேயே அவங்களும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரு தேர்வாக தான் கண்டினியூவாக முடிப்பாங்க. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்து முடிப்பாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ அது எப்போ நடக்கும் அப்படின்றது ரெக்ரூட்மெண்ட் போர்டு கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம கிடைக்கிற தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ மேபி நமக்கு தெரியாத தகவல்கள் மேபி உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது முக்கியமான தகவல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்மளும் தெரிஞ்சுப்போம், நிறைய நண்பர்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதே போல் கட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. மேபி கட் ஆஃப் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம 2-3 வீடியோ போட்டிருந்தோம். இல்லை இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ரெடி பண்ணுறதுனாலும் அதையும் ரெடி பண்ணலாம். அது நீங்கள் என்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணால் தான் நமக்கு போடலாமா என்ன அப்படின்றது தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறோம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கட் ஆஃப் வீடியோ வேணும் வேணாம் அப்படின்றத. அதே போல் கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா தேவையா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? வேறு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.